வணக்கம். சஞ்சய் காயின்ஸ் உங்களை வரவேற்கிறது. நம்ம வீடியோவில் 5 ரூபா, 1 ரூபா, இன்னும் கொஞ்சம் சின்ன வெள்ளி நாணயங்கள் பார்க்கலாம். சரியா? அதில் விக்டோரியா குயின் செட்டு அப்படி போட்டிருக்கு பாருங்க. $840 1 ரூபி பாருங்க. நல்ல ஃபுல் கண்டிஷன் தான் இருக்குது. இது அதே தான், ½ ரூபி 1940 அதே டேட் தான். $1 ரூபி அதுங்க அதே டேட் தான். 1840 1840. $2 ஆனாஸ் அதே தான். இது 1841 வரும் பாருங்க. 1841 சரியா? இது ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன். அது செட் அவ்வளோதான். அது செட்டு. ஆமாம், இது வந்து உங்களுக்கு வேணுமுங்க அவங்க மாத்திரம் ஃபோன் போடுங்க. சும்மா கேட்குறதுக்குன்னு போடாங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் மாத்திரம் கேளுங்க. சரியா? ஃபோன் போட்டு கேளுங்க, விலை வச்சுருங்க. சும்மா விலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது முறை இல்லை. உங்களுக்கு தேவை இருந்தால் கேளுங்க. சரியா? ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. போன ஒரு வீடியோவில் நான் அப்படி தான் சொன்னேன். ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க. அவங்ககிட்ட இருக்குது, நம்மகிட்ட விலையை கேட்டுக்கிட்டு இந்த 1 ரூபி 2 ரூபி கம்மமரட்டி காயின்ஸ் போட்டுதானா, அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நேரசாக நம்ம இவ்வளோ இதாக இப்போ வேணுமுங்காலும் கேட்கு ஒரே ஆள் கேட்டுருச்சு, இல்லை அப்படியே எடுத்துருச்சு, சோல்ட் ஆயிடுச்சு. அது எவ்வளோக்கு நீங்கள் விற்றீங்கன்னுலாம் கேட்காங்க. இதெல்லாம் சொல்ல முடியுமா? பாருங்க, விற்று முடிஞ்சு ஒரு ஆள் கொண்டு போயிடுச்சு. ஒரு நண்பர், அவர் 10 வட்டை நம்மகிட்ட வாங்கியிருக்காரு காயின்ஸு, அவர் கொண்டு போயிட்டார். இது எவ்வளோக்கு நீங்கள் கொடுத்தீங்க? விற்றாச்சு சார், சோல்டு அப்படிங்க. இல்லை, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? ஏன்னா அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட ஒரு 300 காயின்ஸ் இருக்குது. என்கிட்ட விலை கேட்டுக்கிட்டு அவர் சொல்லதுக்கு கிளாஸில் சொல்லுவார், என்கிட்ட ஒரு 300 காயின்ஸ் இருக்குது, நான் தான் கேட்டேன் அப்படிங்கிறார். பாருங்கள் எப்படின்னு. அப்போ நம்ம விற்கிற விலையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டது. அதெல்லாம் முறையில் இல்லைன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலாம், சார் என்கிட்ட ஒரு 500 காயின் இருக்குது, என்ன விலைக்கு எடுப்பேன்னா நான் என்ன விலைக்கு எடுப்பேன், சரி வேணா இங்கே கொடுங்க, இல்லாட்டா கொடுக்க வேண்டாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் அவருக்கு என்ன விலைக்கு விற்றீங்க இதெல்லாம் ஒரு கேட்கலாமா? அப்படி ஒரு ஆள் கேட்குறாரு. சரி, அது எல்லாமே நம்ம சாய்ஸுக்கு தான் போகணும். நம்ம தப்பாக ஒன்றும் சொல்லலை அவரை. அப்படி இருக்கக்கூடாதுங்க. சரியா? அடுத்து பில்லியன்ஸ் ½ ரூபி 1835 ½ ரூபி. இதெல்லாம் வேணா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? நம்ம ஒரு விலை பேச உங்களுக்கு பிடிச்சி நீங்களும் விலை பேசுங்க, பேசி நம்மளாம் முடிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது 2 ஆனாஸ். அந்த செட்டு போக 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை போட்டிருக்கேன். இது 41 தான், 841 2 ஆனா. ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை.
நம்ம துடைக்க கூட செய்யலை நான். அது அப்படி இருக்கட்டும், அப்படி வச்சுருக்கிறது தான் அதுக்கு ஒரு மகுசு. 2 இந்த எப்படி இதை நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த செட்டு, இந்த 1/2 அணா 2 அணா இது இருந்தாலும் தனித்தனியாக கேட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டு இருந்தால் கேட்டுக்குங்க. சரியா? பிற வந்து பாருங்கள், 5 ரூபா காயின்ஸு, பெரிய காயின். இது ஏன் காணிக்கணும்னா இது மக்களுக்கு தெரியணும். நல்லா பார்த்துக்குங்க. இந்திரா காந்தி தலை அது மக்களுக்கு தெரியணும். பெரிய 5 ரூபா இதை போட்டுக்கிட்டு நம்மளை இடைஞ்சப்படுத்துகிறாங்க. என்ன சார் 1,00,000 லட்சம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்லுவீங்க? நம்ம வெறும் 35 ரூபாய் தான் கொடுக்கோம். மக்களே நீங்கள் பார்த்துக்குங்க. இது எத்தனை ரூபா கிடைக்குன்னு போன் போடாதாங்க. சரியா? ஒரு காயின்ஸு நம்ம 35 ரூபாய் தான் நாங்கள் கொடுக்கோம். சரியா? பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இடைஞ்சல்னா ஒரு 50 பைசா ஒரு 5 ரூபா காயப்பட்டு, என்ன சார் 1,00,000 லட்சத்துக்கு கேட்காங்க, 2 லட்சத்துக்கு நீங்கள் 30 ரூபாய்க்கு கேட்குறீங்க அப்படின்னாங்க. என்ன ஒன்று ஒரு ஆளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, ஒரு பம்பில் வேலை காலை. அவங்களுக்கு அதான் பிடிக்கும். நியூஸ் எல்லாம் வந்துச்சு இல்லை தமிழ்நாட்டில், பார்த்தே இல்லை. எல்லோரும் நமக்கெல்லாம் ஃபார்வர்டு பண்ணிவிட்ருக்காங்க குரூப்பில் இருந்து. என்ன பண்ண ஏமாத்துறவன் 85 ஏமாறுதான் அப்படி போய்கிட்டே இருக்கு கதை. இதை பார்த்துக்குங்க. இதில் வந்து 82 கல்கத்தா மின்ட்டு எதுவுமே எடுக்கல, அது அப்படி இருக்குது. பார்த்துக்குங்க. நம்ம பழைய ரேட்டு தான், 8 ரூபா தான் வாங்கிக்கலாம். சரியா? எதுவுமே எடுக்கலை. கல்கத்தா 82 கிடக்கு. 82லாம் எடுத்துன்னு வைக்கல. உங்களுக்கு செட்டு போடலாம். ஒரு 50 பைசா கிடக்கு. அதான் எதுவுமே நம்ம பார்க்கல. அது அப்படியே வந்து அப்படியே கொடுத்துருக்கேன். அதான் 2 ரூபாய் கிடக்கு பாருங்கள். எதையுமே நான் பார்க்கல. 1 ரூபா காயின்ஸ் மாத்திரம் எடுக்குங்க. சரியா? நான் அப்படியே கவரில் கட்டிச்சுன்னு அப்படியே போட்டேன். இதில் என்ன எடுக்க 8 ரூபா எல்லாம் அப்படியே கிடக்கு. 82 பார்த்தேன், நிறையா கிடக்கு. பார்த்து எடுக்குங்க. 8 ரூபா தான். இது 35 ரூபா தான். மக்களே தெரியாதவங்க இன்னொருக்க பார்த்துக்குங்க. இது நெஹ்ரு தான், பெரிய 5 ரூபா தான். இதுக்கு 35 ரூபா தான். இந்திரா காந்திக்கு 35 ரூபா தான். பார்த்துக்குங்க. இது 1 லட்சம் 1,50,000 மேலே கிடைக்காது. சரியா? ஃபோன் மேலே ஃபோன் போடுதாங்க, என்ன பண்ணணுது இல்லை. சரி, அவங்க தெரியாதவங்க தான், பிரச்சனை இல்லை. சரி, நம்மளுமே படிச்சுட்டு வரல, அனுபவம் தான், பிரச்சனையும் இல்லை. இது கொஞ்ச நாட்டம் அவங்களுக்கு தெரியும்னு நான் போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. யாரும் பிறக்கும்போது யாரும் படிச்சுட்டுன்னு வரல. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. 2-3 நாளாக லீவ் ஆயிடுச்சு. ஓணம் லீவு, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் லீவுனால நமக்கு வர வேண்டிய பண்டெல்லாம் இன்னும் வந்து சேரல. நாளை வரும்னு நினைக்கிறேன். நாளை வந்தால் நாளை வேறு வீடியோ வரும், புது வீடியோ வரும். புது காயின்ஸ்லாம் நிறையா ஆர்டர் பண்ணிருக்கேன். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க.